என்னோட மாப்பிள்ளை கடையில் தான் இருக்கும். மாப்பிள்ளை வந்து பழைய காலத்தில் வந்து நம்ம காமிக்கிறது அம்பாசிடர் தான் காமிக்கிறோம். அம்பாசிடரில் வந்து மார்க் 4 தானே இது, மார்க் 4 ஐக்கானு, ஃபோர்டு ஃபியஸ்டா, ஸ்ப்ரிங்கு காயில் ஸ்ப்ரிங்கிலேருந்து இந்த சுமோ மார்க் 4. இந்த பாடி அப்படியே கொடுத்துறது. இன்ஜின் நல்லா கண்டிஷனில் இருக்குல்ல. பேனட்டை தவிர 2010 ஆர்சின்னா கிடையாதுங்க. நம்ம உடைக்க எடுத்து ரெடி பண்ணிட்டோங்க வண்டி. ஆர்சி இருக்கிறவங்க வாங்கிங்க. பேனட் எடுத்து 2010 மாடல். பாடியை பாருங்கள், டிங்கரிங் வேலை லைட்டாக பார்த்துருக்கு. சுத்தமாக தெளிவாக இருக்குது வண்டி. G1 அது இல்லை இம்போர்ட்டட் HM இஷ்யூஸ் தானே. இன்ஜின் ஸ்டார்டிங் கண்டிஷன் நல்லா இருக்கணும். ரன்னிங்கில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கு, இதுவும் இது ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங்கு. இது ரேட்டு வந்து நம்மகிட்ட பர்சனலாக ஃபோனில் கேளுங்க, நான் ரேட்டு சொல்லிடுறேன். ஆர்சி புக்கு கிடையாதுங்க. அப்படியே இதே கண்டிஷன். சீட்னா இருக்காம ஜாலியில் இருக்குண்ணா. சீட்டு கீட்டு எல்லாம் இருக்குங்க. அப்படியே கொடுத்துடலாங்க ஜாமானோட. பழைய காலத்து வண்டி எல்லா வண்டிக்கும் ஓல்டு ஸ்பேர் வச்சிருக்காரு மாப்பிள்ள. நம்ம கடையில் என்னென்ன பழமையான வண்டிக்குள்ளே ஜாமான் வச்சுருக்கீங்க? அம்பாசிடர் வச்சுருக்கோம். சரி. ஃபியட் ஜாமான் வச்சுருக்கோம். ஃபியட் ஜாமான் வச்சுருக்கீங்க. 118 ஜாமான். 118. வேறு மாருதி எஸ்டீமு, மாருதி கார், ஓல்டு காரு. அம்பாசிடர் இசுசு இன்ஜின். இப்போ நீங்கள் யாரை வச்சுருக்கீங்க? சரி, நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க? சரி, மாப்பிள்ளை யாராவது கலாச்சி விட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மாப்பிள்ளை கிட்ட கேட்டு என்னென்ன வண்டி இருக்குட்டு, என்னென்ன வண்டிக்கு ஜாமா இருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் காமிக்கிறேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைனமோ காமிச்சிட்டு இருக்கோம். என்னென்ன வண்டிக்கு மாப்பிள்ளை டைனமோ வச்சுருக்கோம்? இதில் டைனமோ இண்டிகோ இருக்குது, இண்டிகா இருக்குது. என்னது? ஆப்ட்ரா. இது வந்து இது விஸ்டா, ஐகானு, ஃபோர்டு ஃபியஸ்டா. இது பம்பு என்ன வண்டியோட, என்ன பம்பு இது? இது பீட் ஏசி கம்ப்ரஸர். CR4 அது. அடுத்தது இங்கே பக்கம் வந்துருங்க. இது டைனமோ எல்லாம், இது செல்ஃப் மோட்டர் எல்லாம் இருக்கு. என்னென்ன வண்டிக்கு இருக்கு அப்படியே சொல்லுங்க. G1 இசூஸோட செல்ஃப் மோட்டர்லாம் இருக்கு. G1 இசூஸ் செல்ஃப் மோட்டர் இருக்கு. மேக்ஸிமோட இருக்கு. குவாலிஸ் ஐட்டம் இருக்கு. குவாலிஸ்க்கு என்ன வச்சிருக்கீங்க? செல்ஃப் மோட்டர் இருக்கா? குவாலிஸ் செல்ஃப் மோட்டர்லாம் இருக்கு. சரி, ஓகே. இது எல்லாமே இசூஸ். அது இது எல்லாம் அம்பாசிடர் இசூஸா நார்மல் தானா? HM பிளஸ் எல்லாம் கலந்து இருக்கு. ஜீப் ஐட்டம் இருக்கு. எல்லாமே இருக்கு. இதுல கியர் பாக்ஸ் சுமோ இருக்கு. வேற சோனாலிகா, HM பிளஸ் 5 ஸ்பீடு, டாடா ஏசி கியர் பாக்ஸு, வேகனர் கியர் பாக்ஸு, ஓமனி கியர் பாக்ஸு, இண்டிகா. இப்போ இன்ஜின் வேறு என்ன வச்சுருக்கீங்க? இன்ஜின் என்னென்ன வண்டிக்கு இன்ஜின் வச்சுருக்கீங்க? அம்பாசிடர் இசூஸ் வச்சுருக்கீங்க. ஃபியட்டுக்கு இருக்குண்ணா. அப்படியே டீசல் இருக்கா? ஃபியட் டீசல். ஃபியட்டுக்கு என்னென்ன ஜாமான் இருக்கும்? இன்ஜின் மட்டும் தான் இருக்குது. இன்ஜின் கியர் பாக்ஸ் இருக்குது. இப்போ இதுனா பம்பு வச்சுருக்கீங்களா? டீசல் பம்பு அது என்னென்ன வண்டிக்கு இருக்குது? எல்லா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஓல்டு வண்டி, அதாவது பழைய காலத்து வண்டிக்கு உள்ள அனைத்து ஜாமானும் நம்மகிட்ட இருக்குங்க. நம்ம மாப்பிள்ளை கடையில் அங்கங்கே வண்டி இதில் நாகூர் வந்தீங்கன்னா போதும், நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட அட்ரஸுக்கு நம்ம கொரியர் வச்சிடலாம். பாருங்க, அதாவது நம்ம நாட்டு மஹேந்திரா சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே ஸ்டேரிங் ஓட்டை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாமான் இருக்குங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம எல்லா ஜாமானும் எடுத்து கொடுத்துர்லாங்க. அதுமாதிரி வில் பட்டை எடுத்துட்டிங்கன்னா அது. இப்போ நம்ம இந்த இது இந்த இருங்க அம்பாசிடரோட கிரில்லு. இது அம்பாசிடர் பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. கிரில்லாம் இருக்குது. ஸ்ப்ரிங்கு காயில் ஸ்ப்ரிங்கிலேருந்து இந்த சுமோக்கு உள்ளது, சாக் ஆப்சரு, ட்ரை ஷாஃப்ட்டு, டோர் சம்மந்தப்பட்ட லாக்கு எல்லாமே இருக்குங்க. கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க. ஸ்டேரிங் பாக்ஸு, ட்ரை ஷாஃப்ட்டு, பிரேக் பூஸ்டரு, பழைய பெட்டர் மாஸ் லைட்டும் இருக்குது. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இறைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், நம்ம ஆட்டோ வச்சுக்கலாம். அதாவது லம்பார்டு இன்ஜின் சொல்லுவோம்ல, அபே ஆட்டோ இன்ஜினு. இங்கே ஆட்டோக்குள்ளே ஜாமானும் நம்மகிட்ட நம்ம மாப்பிள்ளோட நிறைய இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ ரேடிட்டர் ஃபேனு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வண்டிக்காக இருந்தாலும் ஃபேனு. இப்போ இடையில கூட மாப்பிள்ளை வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு கொடுத்தாப்புல ஃபேனு. ஃப்ளைட்டுக்கு, ஆமாம், ஃப்ளைட்டுக்கு ஃபேன் கொடுத்தாப்புல. அங்கே காற்று கொஞ்சம் ஏசி கம்மியாக போயிடுச்சுல, ஆனால் அந்த ஃபேனை போட்டு ஓடிட்டு இருந்துச்சு.